வணக்கம் மக்களே, இந்த இடத்த எங்களால் கடந்து போக முடியல, அதனால் நடந்து போய்கிட்டு இருக்கோம். மாமாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, சுற்றி பார்க்கணும் அப்படின்னாரு. அவர் எப்பயுமே கார்பெண்டர் வேலை பார்க்கணும் நாங்கள், அதனால் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கனால இந்த இடத்தையும் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்காரு. மாமாவுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தோன்னா இயற்கை சார்ந்த ஏதாவது ஒரு குரல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மாமா என்ன குரல் இது பண்ணலாம்? புலிக்குரல். புலிக்குரலா? புலிக்குரல் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிடுவோம். இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். சரி, புளி இருக்கும், நம்ம இருக்கணும். புளி குழம்பு வேணா வச்சுக்கலாமா? குழம்பு வச்சுக்கலாம். அது கொட்டை இல்லாத புளியா கொட்டை இல்லாத புளியான்னு தெரியலையே. சரி, வேற என்ன குரல் இங்கே ஏதாவது ஒரு மயில் குரல் தான் பார்க்கலாம், அழகா இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆசை தான். மயில் குரல் நம்ம இந்த மலையில இருந்து மயில் இறங்கினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இந்த நல்லா பார்க்க மயில். இப்போ வந்து சின்ன குழந்தைகள் யார் இருந்தாலும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்காக மயில். மயில் யாருமே இயற்கையாக பார்க்கக்கூடியது. இப்போ புலி சிங்கம்லாம் பார்க்கணும்னு ஆசை தான், ஆனால் அது நம்ம பார்க்க இருங்க. மாமா குரல் பேசிக்கிடுவேன். மாமா வந்து குரல் நல்லா பேசுவார். அவர் மாமா குரல் 3 வயசுலேருந்து பேசிட்டு இருக்கீங்களா மாமா? ஆமாம், 3 வயசுலேருந்து ஒரு மாமா பேசிகிட்டு இருக்காரு. மயில் வந்துருச்சா மாமா? மயில் வந்துருச்சு. சரி மாமா, அடுத்து மாமா புலி வரட்டும். புலியா? நாய். நாய், குட்டி நாய். சரி. ஏன் பெரிய நாய் தான் ஆகாதா? பெரிய நாய் ஃபஸ்ட்டு குட்டி நாய் வரட்டும், அடுத்து பெரிய நாய். சரி. பெரிய நாய் எப்படி அம்மா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்து நீங்கள் அடிக்கடி மாடு பிடிக்குன்னு சொல்லுவீங்கல்ல, மாடு பிடிக்க போயில மாடு மாமா வந்து மாடு பிடிப்பாங்க. மாட்டு பொண்ணு அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். சரி, மாட்டு பொங்கல் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு பிடிக்கும். மாடு குரல் மோ மோ. ஏன்னா மாடு ஒன்று தான் நம்ம தாய்நாட்டு குரல், அம்மான்னு சொல்லக்கூடிய தமிழ் குரல். அதனால அது கரெக்டாக வருது வார்த்தை என்னமா? அடுத்து மாமா ஆடு. ஆடு ஆடு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது தானே. ஆடு சொன்னீங்களோ? ஸோ ஃபன். ஆடு ஸோ இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை, கம்மாக்கிருக்கன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கம்மாக்கிருக்கன் எப்பயுமே கம்மாவில் தான் கிடப்பான், ஆனால் கம்மாவில் தான் தண்ணி இல்லை. காட்டு மாப்பிள்ள. நாங்கள் எங்கள் ஏரியா மலை ஏரியா, நாங்கள் மலை ஏரியாவில் தான் இருப்போம். மலை ஏரியாவை பாருங்கள், இதான் எங்கள் மலை ஏரியா. வணக்கம் மக்களே, இந்த இடத்த எங்களால் கடந்து போக முடியல, அதனால் நடந்து போய்கிட்டு இருக்கோம். மாமாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது